நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் முதலாம் ஆண்டு நிறைவையொட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கான பேச்சுப் போட்டியின் அரையிறுதி சுற்று 7 நகரங்களில் இன்று நடைபெற்றது. திருச்சி, சென்னை, மதுரை, கோவை, சேலம், நெல்லை மற்றும் புதுச்சேரி ஆகிய 7 இடங்களில் இன்று பேச்சு போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவியர் பங்கேற்றனர். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் கனவுகளை நிறைவேற்றுவதில் மாணவர்களின் கடமை என்ற தலைப்பில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. மாநில அளவில் முதல் சுற்று போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கான அரையிறுதிப் போட்டிகள் இன்று நடைபெற்றன. இதில் வெற்றி பெறுபவர்களுக்கான இறுதிப் போட்டிகள் வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. பொறுப்பும் பொது நலனும் என்பதனை குறிக்கோளாக கொண்டு செயல்படும் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி அதற்கேற்ப டாக்டர் அப்துல் கலாமின் கனவுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையிலும் அதனை நிறைவேற்ற இளைஞர் சமுதாயம், குறிப்பாக மாணவர் சமுதாயம் எந்த அளவுக்கு கடமையாற்ற வேண்டும் என்பதனை எடுத்துக் கூறும் வகையிலும் இந்த போட்டிகள் நடத்தப்படுகின்றன என்பதை குறிப்பிடத்தக்கது.